அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 130வது அப்டேட். இந்த 130வது அப்டேட் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. என்னப்பா உனக்கு அனுபவத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா வழக்கமாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஈரான் தான் எந்த கப்பலையும் போக விடாமல் நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு எல்லா கப்பலையும் நாங்களும் தடுக்க சொல்லிட்டோம், பார்க்கலாம், எங்களை மீறி இப்படி போகுதுன்னு பார்க்கலான்றாங்க. இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. மேன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா இன்றைக்கி பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது எதை நோக்கி செல்கிறது? அமைதியை நோக்கி செல்கிறதா, மறுபடியும் எஸ்க புசுக்கான வேலையில் தாக்குதலுக்கு செல்கிறதா அப்படின்றது இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்தலாம். முதல் முறையாக சண்டே என்றனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேன் நான். பட் நிறைய அதிரி சம்பவங்களை பார்க்க போகிறோம். வாங்க வாக்காளர் பெருமக்களே, என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் நேரத்தில், எலெக்ஷன் சமயத்தில் என்ஜாய் பண்ணிகிட்ருங்க. கொஞ்சம் அப்படி லைட்டாக போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் லைட்டாக பார்த்துடலாமா? ஏன்னா இந்த நேற்று பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே அமெரிக்கானுடைய 2 ரஷ்யாயர் கப்பல் ஒரு கப்பல் யூஎஸ்எஸ் ஃப்ராங்க் இ பீட்டர்சன் அப்படின்ற கப்பலும், இன்னொன்று மைக்கேல் மர்பி அப்படின்ற ஒரு கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் ஒரு டேஞ்சரான பகுதி. இந்த பகுதியில் கன்னி வெடிகள் மிதந்திருப்பாங்க. அந்த கன்னிகள் கிட்ட மாட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணாங்க, வழக்கமாக மேலே அந்த லாக் தீவுன்னு சொல்லும், அந்த லாக் தீவும் குஷம் தீவுக்கு நடுவில் போனாங்கன்னா அவங்க டோலை வசூல் பண்ணிவிட்டு மீதி இடத்த அனுப்புவாங்க. பட் அந்த கீழே இருக்கிற பகுதியை ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இந்த கப்பல் வந்தது. கப்பல் கிராஸ் ஆகிட்டு வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தது. பட் அதுக்கு அமெரிக்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே கன்னி வெடிகள் இருந்ததான்னு பார்த்தோம். அது இல்லாமல் பேச்சுவார்த்தை சப்போஸ் சக்ஸஸ் ஆகலாம், நாங்கள் முழுமையாக அது எங்களோட கட்டுப்பாட்டு கொண்டு வர போகிறோன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பாக பார்க்க முடிஞ்சுது. பட் அதற்கு எனக்கு ஐஆர்ஜிஎஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில ஃப்ரீக்வெண்ட் வால்யூமும் வெளியிட்டிருந்தாங்க. ஓவர் இது எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டீங்க, ஓவர் அதையும் மீறி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கல் நடத்தப்படும், ஓவர் அப்படின்னு தொடர்ந்து மிரட்டல் விட்ட அந்த ஃப்ரீக்வன்சியை வெளியிட்டிருந்தாங்க. உடனடியாக அதனால தான் அது அங்கேருந்து கிளம்பி வந்துருச்சு. இல்லைனா டெஸ்ட்ராயர் 2மே அங்கே நிறுத்துகிற எய்மில் தான் இருந்தாங்க. ஐஆர்ஜிசியினுடைய மிரட்டலால் அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பல் பயந்து அங்கிருந்து ஓடி விட்டது. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், எப்போனாலும் சொல்லுவோம், அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது எங்கள் கட்டுப்பாடு மீறி உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவோம். அமெரிக்கா எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க, உங்களுடைய ஒரு ட்ரோன்லேருந்து எதுவுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் இனி முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலருக்கான முக்கிய காரணமே அவங்க ஈரான் தரப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை விடுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை அவங்க நடத்தலை. ஓகே, எனக்கு ஈரான் மீது நம்பிக்கை இருக்குது, நம்ம இந்த பாயிண்ட்டை ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கன்வின்ஸே எங்களை பண்ணல. அந்த கன்வின்ஸிங்கான கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். நம்ம வழக்கமாக பார்த்தோம், ஜேடி வான்ஸ் அவர்கள் எப்படி பேசுவாருன்னா கொஞ்சம் அப்படி ரக்குடாக தான் இருப்பார். ரக்குடானா நாங்கள் நாட்டாமல் நாங்கள் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும், ஏப்பா வந்தீங்களா அவ்வளோதான், அந்த அணு மீது செறிவூட்டப்பட்டிருக்குல்ல அதை என்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் வேற என்னப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீங்கள் தனியாக வசூல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு இது மாதிரி நேரடியாக ஏதோ உட்காந்து அவங்க ஆர்டர் போடுற மாதிரியும் நாங்கள் ஆர்டர் கேட்குற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. வழக்கமாக ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னா அந்த நம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை. சரி ஓகேப்பா, நீங்கள் இப்போதைக்கு அணு கழிவுகளை செறிவூட்டப்பட்ட அணுவும் கொடுக்குறனாலும் நீங்கள் அடுத்தடுத்த தடைகளை நீக்குங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு பேசிக் கோரிக்கை தான் நாங்கள் கேட்டோம். அன்றைக்கி ஈரான் தரப்பில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் ஃபெயிலர் அப்படின்ற மாதிரி எடுத்த உடனே அமெரிக்கா தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு அந்த நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 60% 70% இருக்குல்ல, ஃபஸ்ட் அது கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்றாங்க. இவங்க ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் அது கொடுக்க தயாராக இருக்கோம், ஃபஸ்ட்டு அது எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஒரு பாதி பொருளாதார தடையாவது நீக்குங்க, அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலான்றாங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்கிறாங்க. பட் அந்த நம்பிக்கையை பெற முடியாமல் தொடர்ந்து எங்களுக்கு உத்தரவு போடுற மாதிரியே இருக்கிறனால தான் நாங்கள் இந்த நிலைப்பாடு எடுத்துட்டோம். ஸோ இது
இந்த முயற்சி எடுத்த பாகிஸ்தானுக்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கமாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இருக்கிற அந்த பிரச்சனை தொடர்ந்து நிலவிட்டே இருக்குது. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது போர் நடக்கிறதுக்கு முன்பு வழக்கமாக போன கப்பல்களோட சூழ்நிலை, கண்டெய்னர்கள், ட்ரை பல்க், அப்புறம் வந்து ஜெனரல் கால்கோ, அப்புறம் மீதி எல்லாமே போகிற அந்த பதிவுகள் பார்க்க முடிஞ்சு. போருக்கு அப்புறம் போனது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ கூட நேற்று 16 போச்சுன்னாங்க, இன்றைக்கி 20 போச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக ஹோல்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. பட் இன்னும் அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாட்டாமை சொன்னால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும். என்னதான் நாட்டாமை மீது நம்பிக்கை இல்லைனாலுமே அமெரிக்காவோட நிலைப்பாடை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவர் பேசும்போது ஈரான் தரப்பில் ரொம்ப கொஞ்சம் ஸ்மார்ட் கையாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா அவங்க நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் கூட அவங்க பின்வாங்காமல் இருந்தாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாங்க. வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த ஷார்ப் வந்து எங்ககிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது எடுத்த உடனே ஈரான் ரொம்ப ஷார்ப்பாகிறாங்க, கொஞ்சம் கூட பின்வாங்கலை, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார். மெயினாக அவர் வந்து நிறைய பக்கமாக அறிக்கைகளை விட்டார். இந்த மாதிரிலாம் அறிக்கை விட்டால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நான் படிக்கிற காலத்தில் இந்த எஸ்ஏலாம் படிக்க மாட்டேன். யாருப்பா இவ்வளோ பக்கம் கணக்கில் படித்து உங்ககிட்ட அதை எடுத்து விளங்க கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். இவர் என்னமோ 2 எக்ஸலில் பதிவில் போட்டு அதையே ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து காப்பி பண்ணியிருந்தார். அது இல்லாமல் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேட்டி கொடுத்தாரு. ஸோ இது எல்லாம் நான் உட்காந்து அப்சர்வ் பண்ணி நான் என்ன ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுக்கப்புறம் ஈரானுடைய மிலிட்ரி மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ரக் பண்ணிவிடுவோம். அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் அடிப்போம், பிரித்து மேயோன்னு சொல்கிறார். அது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நேவி பேஸ் மாதிரி வேறு ஏதாவது அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் மற்ற கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னாலுமே வந்து அடிச்சுட்டு எங்கள் மூவ்மெண்ட்டை முழுமையாக உள்ளே கொண்டு வர போகிறோம், அதாவது எங்களுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அது சர்வதேச நீர்வழி பாதை. அது இந்த சர்வதேச நீர்வழி பாதையில் ஈரான் பணம் வசூல் வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது எந்த ஒரு சின்ன சமரசம் கூட கிடையாது எங்களுக்கு. அது வாய்ப்புகளே இல்லை, தடை விதிச்சிடுவேன். சரி, அதையும் மீறி ஒரு சில நாடுகள் வந்து நான் பே பண்ணிட்டு தான் விடுவோம் அப்படின்னாங்கன்னா நாங்கள் ஒரு பிளாக் அவுட் பண்ண சொல்லிட்டேன், ஒரு எங்களுடைய போர்க்கப்பல் போக சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தடுத்து அதை நீங்கள் தாக்கல் நடத்துங்கன்ட்டாங்க. எப்படி நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்கா ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில கப்பல்கள் விடுறேன் நான், ஆனால் அந்த கப்பல்கள் எங்களுக்கு பே பண்ணுற நாடுகளுக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. பட் அமெரிக்கா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த நாடுகள் ஈரானுக்கு பே பண்ணிட்டு இந்த பக்கம் வராங்களோ அவங்கள நான் அடி பண்ணுறாங்க. அப்போ இந்தியானுடைய கப்பல் அங்கே நம்ம பே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்தியானுடைய கப்பல் அமெரிக்கா அடிக்க போகுதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சீனானுடைய கப்பல் அமெரிக்காவுக்கு பே பண்ணிட்டு வந்தாலும் அடிக்க சொல்கிறாங்க. ஏசிய நாடுகள் எந்த நாடாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ணாமல் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கள் சட்ட திட்டங்களை மீறி பே பண்ணீங்கன்னா அங்கே அடி பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே நீங்கள் பே பண்ணலாம் நாங்கள் அடிப்போன்றாங்க, இங்கே பே பண்ணிட்டுனா நான் அடி பண்ணுறாங்க. அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிடணும், அந்த ஏரியாவுக்குள்ளார நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நிறுத்து, எல்லா கப்பலையும் நிறுத்துன்ற மாதிரி தான் ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, ஒன்று கூட இந்த ஏரியாவில் சரி அமெரிக்க தரப்பில் இனி எல்லா கப்பலையும் நான் நிறுத்த போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ க்ரூட் ஆயிலோட விலை வந்து நாளைக்கு காலைல பாருங்கள் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அமெரிக்காவோட நோக்கமே என்னென்னா க்ரூட் ஆயிலோ குறைக்கணும்னு இருக்காங்க. பட் திடீர்னு நீங்கள் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் மனுஷன் ஒரு கப்பலை கூட நீங்கள் விடமாட்டேன் முழுமையாக நாங்கள் அழிச்சிடுவோன்னு ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க கொஞ்சம் டோல் போட்டு வசூல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வசூல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு யூகே வந்து இந்த தடவை ஹெல்ப் பண்ணும். ஏன்னா யூகே அதுக்கான ப்ரிப்ரேஷனில் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 30 நாடுகள் பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மீக்கிறதுக்கு வராங்கன்றாங்க. ஏன்னா தொடர்ந்து அரபு நாடுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிட்டு அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எரடகன் கையிலே வந்து போப்பா, எரடகனில் இவர் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கிட்ட நீங்கள் போக்கப்பா கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுப்பா, நாங்கள் தான் தாக்கல் நடத்துறதை நிறுத்திட்டோம்ல, நீ தான் திறமையான ஆளாச்சியே போப்பா அப்படின்னா அவர் எப்படி அவர் திறந்து விட வைப்பார்? அதை யார் மேக்கன் அவர்களை தான் நான் கேட்குறேன். நான் இந்த யுத்தத்தை அமைதியான முறையில் திறந்து விட வைக்கணும் அப்படின்னா இவங்க பொருளாதார தடை இத்தனைக்கு ஐரோப்பாவும் போட்டு வச்சுருக்காங்க. ஐரோப்பாவும் ஈரான் மீது பொருளாதார தடை போட்டிருக்காங்க. ஐஆர்ஜிசி வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐரோப்பாவும். இப்போ இதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு வாங்க நாங்கள் கேட்பாங்க, பார்க்கலாம். நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இது வந்து அமைதியாக போக வேண்டிய வேலை, யுத்தத்தால் வந்து சாதிக்க முடியாது, இது வந்து நாசுக்காக போகணும், இது எங்கள் யுத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல,
அவங்களுக்கு எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் என்ன செக் வச்சுருக்காங்கன்னா, வாங்கப்பா வந்து பேசி ஓப்பன் பண்ணி விடுங்க பார்க்கலாம், உங்களுக்கு இது ஒரு சேலஞ்சாக கொடுக்குறன்ற மாதிரி தான் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை புரியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் ரெவென்யூ வர விட மாட்டோம், இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நாங்கள் பிளாக் அவுட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் எங்களுடைய கப்பல் இதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் போயிட்டு முழுமையாக நாங்கள் கன்னி வெடிகளை வந்து எந்த கன்னிகளும் இல்லாத அளவுக்கு நாங்கள் அகற்ற போகிறோம், முழுமையாக அகற்ற போகிறோம். ஈரான் தடுத்தாங்கன்னா நாங்கள் அவங்களே அடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகும். மறுபடியும் அதை அடுத்த முயற்சியாக பார்க்கலாம். அதாவது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஈரான் எங்ககிட்ட அணு ஆயுதம் ஒப்படைக்கிறதுல வந்து இந்த 80% ஒடிக்கிறேன், நான் 50% கொடுக்குறேன், 90% கொடுக்க 95 கிடையாது. நேராக 100%னா 100%. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்கக்கிட்ட 100% அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட அவங்க நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்படுறோம். கண்டிப்பாக எங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், மீதி எங்ககிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் ஆல்ரெடி நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம், ஈரானுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். அது நீ ஜேடி வேன் சொன்னதும் சரி, இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக தான். அதை வந்து ஐதுல்லா அலி காமேனி அவர்கள்கிட்ட இறந்து போனால அவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய தாக்குதல்கள் என்ன மாதிரி இருந்திருக்குன்ட்டு. நிறைய லாட் ஆஃப் ஹீரர்ஸ் அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் எங்களுடைய வீரத்தை பற்றி. அந்த அளவுக்கு நாங்கள் அடிச்சிருக்கோம். மேற்கொண்டு நெதன்யாவுக்கு சொல்லிட்டா நான் ஃபோன் பண்ணி, தலைவரையே நம்ம வந்து பிக் பிரதர், அவங்களாம் ஒரு ஸ்மால் பிரதர், நம்ம பிக் பிரதர் தான் நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பட் இதில் என்ன எனக்கு இன்னும் கான்ட்ராவர்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, நேட்டோ நாடுகள் கண்டிப்பாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன்னு மறுபடியும் சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் நாங்கள் 350 பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த நேட்டோ நாடுகள் வருவாங்க, நிறைய உடன்பட்டிருக்காங்கன்ற சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இவர் என்ன எதிர்பார்க்குறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னா, நேட்டோ நாடுகள் உள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து காப்பாற்றுவதற்காக. அவங்க எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல. மறுபடியும் பழைய கதைக்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க. வராங்களா இல்லையான்றது இன்னைக்கு ஸ்டார்மரோட கையில் தான் இருக்குது. ஸ்டார்மரோட தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டுக்கிறாரு. இந்த நாடுகள்லாம் கொண்டு வந்து நான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சத்தியபிரமாணம் எடுத்துகிட்டு ஒரு 2-3 நாளாக மனுஷன் வந்து கங்கணம் கட்டிட்டு கிடுக்கு பிடி எப்படி இதை சொன்னால் நல்லா இருக்குங்க, நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஒரே வந்து கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிறாருன்றதும் சொல்ல முடியும். பட் எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது யூகே வராங்க வரல, நேட்டோ நாடுகள் வராங்க வரல, ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து மறுபடியும் சாதாரணமாக நான் நினச்சேன் அப்படின்னா ஒரு நாள் இல்லை 1 மணி நேரம் போதும் எனக்கு வந்து ஈரானை அழிக்கிறதுக்கு, ஈரானை முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு எனக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது. ஆனால் நாங்கள் அது ஏன் செய்யலை, அவங்க சிவிலைசேஷன் ஏன் அழிக்கலை அப்படின்னா ஒரு கரெக்டாக எங்கள் பேச்சுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அழிக்காமல் இருக்கோம். மறுபடியும் நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஈரான் உங்களை அழிக்கணும்னா எங்களுக்கு 1 நாள் முடிச்சு நான் போயிட்டே வந்துடுவேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து மறுபடியும் கொடுக்குறாரு. அப்படியா, அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட முடியுமா? 1 நாளில் நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்நேரம் நீங்கள் உங்களுடைய எண்ணம் ஏற்ற மாதிரி ஈரான் வந்து உங்ககிட்ட உட்காந்துருக்கணும். இல்லை, நடக்கிற மாதிரி இல்லை. அதையே மீறி 1 நாளில் ஒட்டுமொத்த சிவிலைசேஷனை அழிக்கணும்னா நீங்கள் அணுகுண்டு தான் போடணும். அணுகுண்டு போனால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுவாங்க. அதுக்கு உங்கள் ஆன்மா வந்து உங்களை சும்மா விடாது. அந்த ஆன்மாவும் நீங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்க போகும்போது பல கேள்விகள் அந்த இடத்துல கேட்கும். அதை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. போயிட்டு அணு ஆயுதம் இல்லாமல் பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி வெறும் பறந்து விரிந்த தேசம் அது ஈரான். வெறும் ராக்கெட்டுகளையும் எரியவை மட்டுமே அவங்கள ஒரு நாளில் நான் முடிச்சிடுவேன், 2 மணி நேரம் போதும், 1 மணி நேரம் போதும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்லாம் 2 நிமிஷம் போதுன்ற கதையெல்லாம் இன்னும் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நாட்டாமைங்கெல்லாம் உட்காந்துட்டு எழு அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பட் ரியாலிட்டிக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை தொடர்ந்து நீங்கள் மிஸ்கால்குலேட் பண்ணுறீங்க, ஸோ நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து அதேமாரி யாருன்னா கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கடலில் மூழ்கடிப்போன்றதையும் நான் மறுபடியும் திருப்பி எச்சரிக்கை கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பெசஸ்கியன் அவர்கள் வந்து அங்கே ஈரானுடைய அதிபர் புடின் அவர்கிட்ட பேசினார். அவர்கிட்ட பேசும்போது இது மாதிரி பேலன்ஸ்டு ஃபேராக, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒரு கேரண்டி அடிப்படையில், ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் கொஞ்சம் முன்னணிங்கன்னா பரவாயில்ல. அதாவது நாங்கள் இப்போ சப்போஸ் ரஷ்யா வந்து முன்னெண்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கப்புறம் தாக்கல் நடத்தினா நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அந்த பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஒத்துக்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குன்றாரு. பட் அவ்வளோ சீக்கிரம் 3ஆம் தர நாடுகள் ஓடி வந்து எந்த அளவுக்கான அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அது ட்ரம்ப் தரப்பில் எந்த அளவுக்கு நம்புவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் ஐரோப்பாவே கண்டுக்கல, யாரையுமே கண்டுக்கல. அமெரிக்கா அவங்களும் ஈரான் மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு வகையில் நல்லது தான். 1-to-1 பேச்சுவார்த்தை சீக்கிரமாக முடிவு பெறும்.
பட் பார்க்கலாம், பாசிட்டிவாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி மிரட்டல்லாம் வந்து ஒரு நாளில் பிடிச்சிருவேன், 2 நாளில் பிடிச்சிருவேன்னா சைக்காலஜிக்கல் படி வந்து சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்த போது அடுத்த ரவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈரானும் அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது தெரியுது, அவ்வளோ சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதாவது அடுத்த தாக்குதல் வருன்றதுலாம் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது. அது 2 தரப்புலையுமே வந்து ரீபில்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே போகும். ஆனால் ஈரான் கடைசி வரைக்குமே அந்த அணுநிலைகளை ஒப்படைக்கலாம் மாட்டாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில் நடந்துதான் நடக்க போகுது. அதுவுமே உடனே நடக்குமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம். யார் பார்த்தாங்க, இஸ்ரேல் கைவசம் தான் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் வச்சுருக்காங்களே. இன்னைக்கு கூட லெபனான் மீது பெரிய ஒரு தாக்குதல், கிட்டத்தட்ட 36 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஹெஸ்புல்லாவுடைய ஒரு குரூப் வந்து திடீர்னு மாஸ்க் அணிஞ்சிட்டு ஒரு மிரட்டுறாங்க லெபனானுடைய அரசாங்கத்தை. ஏன்னா அவனும் அவர்கள் என்ன சொன்னார்னா, அங்கே ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே, ஒரு தலைவர்கள் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் முடிச்சிடுவோம், எத்தனை நாள் ஏதோ போனால் போதுன்னு விட்டு வச்சுட்டு இருக்கோம், யாராவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அங்கே போயிட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு எங்களுக்கு எதிராக இருந்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் போட தேவையில்ல, நாங்கள் உங்களை போடுவோம் அப்படின்னு வெளிப்படையான ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க. அது எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இப்போ ட்ரம்ப் க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னதை அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி திடீர்னு ஒரு சிறிய படகு மாதிரி இந்த செங்கடல் பகுதியில் ஹவுதிகள் வந்து ஒரு 2-3 கப்பலை மிரட்டியிருக்காங்களாம். மிரட்டிட்டு லைட்டாக தாக்குதல் முயற்சி பண்ணாங்க, அதை ஃபெயிலுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹவுதிகள் இன்னும் கிளைம் பண்ணல இது நாங்கள் தான் பண்ணுன்ற மாதிரி. பட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து ஹவுதிகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஏற்கனவே அதற்கான விஷயங்கள் கேள்விப்பட்டேன், பட் எப்போன்னு எனக்கு தெரியல. அங்கே ஈரான் விவகாரத்து ட்ரம்ப் இல்லை என்ன இன்றைக்கி ரொம்ப ரோலிங் ஆகுது. லெபனான் விவகாரத்துக்கு அப்புறம் இங்கே ஹவுதிகளையும் கொஞ்சம் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிற மாதிரி தான் தெரியுது. ஃபைனலாக அவர் வந்து சீனா மீது கை வைக்கிறாங்க. அதுக்குமே தயாராக இருந்துக்கோங்க முதலீட்டாளர்களே. நாளைக்கு கூடாயிலோட விலை ஏறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது, சீனாவுடைய ஷேர் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா இனி ஏசிய நாடுகளோட சப்ளை செயின் இன்னும் 2-3 நாளில் பாதிக்கப்பட போகுது. ஏன்னா பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கியிருக்கிறாங்க, ஆதாரமாகவும் தெரிஞ்சு விட்டது. அதற்கு தான் பத்திரிகையாளர்லாம் கேட்கும்போது நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் சீனா மீது 50% மேலே வரி போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இங்கே சீனா மீது வரி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் கப்பல்கள் வரல, அதை மீறி அனுப்புகிற கப்பலையும் நாங்கள் நிறுத்துவோம்னு சொல்கிறாங்க. ரெட்சி கடல் பகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம யுத்த காலத்தை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலை சந்திக்க போகிறோம். இப்போ தான் கொஞ்ச நாளாக பங்கு சந்தைகள் கொஞ்சம் அப்படியே ஜகஜகான் இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து கககா அப்படின்னு இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணிடுவார் போல, பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்கும் போதே தெரியுது. ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஹெஸ்புல்லானுடைய ஒரு சில ஆயுத குடோன்களை வந்து தொடர்ந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஜபில்ன்ற பகுதியில் ஒரு மருத்துவமனை இருந்திருக்கு, மருத்துவமனைக்கு கீழே இருந்திருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஹங்கேரியனுடைய தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஓட்டுப்பதிவு நடந்திருக்கிறது. நான் ஹங்கேரி தேர்தலை பற்றி சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடு தேர்தலில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 52.75% தான் அதிகமான ஓட்டுப்பதிவு நடந்தது. எப்போ 2022. ஆனால் இப்போ வந்து 66.01 வந்திருக்கு. அதற்கு ஆளுங்கட்சியான விக்டர் ஓர்பன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கட்சியே மக்கள் இருக்கணும்னு விருப்பப்பட்டு ரொம்ப ஆர்வமாக மைக்ரன்ஸ் எல்லாம் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டுருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனால் கள நிலவரம் கள யதார்த்தமும் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அங்கே கூட்டமாக வந்தது எல்லாமே ஓட்டாக மாறி இருக்கு. யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக இளைஞர்கள் எல்லாமே ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிர்கட்சி மீது வந்து பெரிய அளவுக்கு நம்பிக்கையே இருக்குது. அதுவும் இப்போ விக்டர் ஓர்பன் அவர்கள் ஓட்டு போடும்போது கூட இந்த அளவுக்கு இந்த கேமரா, இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி வந்து இல்லை. பட்டு ஆஃபனன் பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் சூழ்ந்துட்டாங்க. அவர் வீட்டிலேருந்து வெளியே வரும்போதே வந்து வீட்டை விட்டு வந்து விட்டார், இங்கே அமர்ந்து விட்டார், இங்கே ஓட்டு போட வருகிறார், நுழைந்து விட்டார், ஓட்டு போடுகிறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவரை வந்து கவர் பண்ணுறாங்க. பட் விக்டர் ஓர்பன் அவர்களை அந்த அளவுக்கு கவர் பண்ணுறாங்களான்னு இல்லை. அது இல்லாமல் கியூவுமே வந்து இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து போட்டிருக்காங்க. அப்போ அங்கே சட்டத்திட்டங்களின் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அது எல்லாமே ஓட்டாக மாறி இருக்குது. ஆல்மோஸ்ட் எதிர்கட்சி வந்து ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் நாளை யார் தான் ஜெயிக்க போகிறாங்க, என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். உங்கள் மனசுக்குள்ளே எதோ ஓடும், ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ஹங்கேரி எலெக்ஷனை பற்றி சொல்கிறேன்னா, ஆனால் ஹங்கேரி வந்து ஐரோப்பானுடைய தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா விக்டர் ஓர்பன் அவர்கள் மறுபடியும் ஜெயிச்சிட்டாருன்னா ஐரோப்பாவால் எந்த தீர்மானத்தையும் கொண்டு வர முடியாது. இவரை வச்சு செக் வச்சுருவாங்க. சக்குன்ட்டு உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கர அடி வாங்கிடும். அதே இப்போ ஆஃப்னன் பார்ட்டி வந்து எதிர்கட்சி இருக்காங்களா, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஐரோப்பாவுக்கு பெரும் மூச்சு. இன்னைக்கு உரசல்லா வேண்டலையான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க.
ஆன்லைன் கேம்பிங் முழுக்க எக்ஸ்தலம் எல்லாமே வந்து இவருக்கு சாதகமாக இருக்கிறாங்க. ஒரு நாட்டோட அதிபர்கள், துணை அதிபர்கள் எல்லாமே வந்து பெரிய கேம்பிங் நடத்துவது என்பது எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இறையாண்மையை கெடுக்கிற மாதிரி இருக்குது, எங்கள் ஜனநாயகத்தை வந்து நீங்கள் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்குன்னு தன் மன வருத்தத்தையே வந்து தெரிவித்திருந்தார். அந்த அளவுக்கு அமெரிக்கா நேரடியாக அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.